ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 283. இங்கு மகாபாரதத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை காண்போம். தேவர்களின் அம்சமாக தோன்றியவர்கள் யார் யார்? சந்திரனின் புத்திரன் அம்சம் அபிமன்யு, இந்திரனின் அம்சம் அர்ஜுனன், ஞான தேவதையின் அம்சம் காந்தாரி, முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரம் மகாவிஷ்ணு, அஸ்வினி தேவனின் அம்சம் சகாதேவன், துவாபர யுகத்தின் வடிவம் சகுனி, தர்ம தேவதையின் அம்சம் தர்மபுத்திரர், கந்தர்வ அரசனின் அம்சம் திருதராஷ்டிரன், சூரியனுடைய அம்சம் கர்ணன், இந்திராணியின் அம்சம் திரௌபதி, கலியுகத்தின் அம்சம் துரியோதனன், அஸ்வினி தேவனின் அம்சம் நகுலன், ஆதி சேஷனின் அம்சம் பலராமர், மருத்கணத்தின் அம்சம் பாண்டு, வாயு தேவனின் அம்சம் பீமன், தேவ் என்ற வசுவின் அம்சம் பீஷ்மர், தர்மதேவதையின் அம்சம் விதுரர். இங்கு திரௌபதி பெற்ற புதல்வர்களின் பெயர்களை காண்போம். தர்மரின் மகன் பிரதிவிந்தியன், பீமனின் மகன் சூத சோமன், அர்ஜுனனின் மகன் சுருதகர்மா, நகுலனின் மகன் சூதானிகன், சகா தேவனின் மகன் சுருதசேனன். இங்கு பாண்டவர்களுக்குரிய சங்குகளின் பெயர்கள் தர்மர், அனந்த விஜயம், பீமன், பவுண்டரகம், அர்ஜுனன், தேவதத்தம், நகுலன், சுகோசம், சகாதேவன், மணி புஷ்பகம். இங்கு பெயர்களுக்கான பொருள் விளக்கம் காண்போம். யுதிஷ்டிரர் தர்மர், யுத்தத்திற்கு அஞ்சாமல் இருப்பவர். பீமன், பார்ப்பவர்க்கு அச்சத்தை தருபவன். அர்ஜுனன், மாசு இல்லாதவன். நகுலன், எதிரிகளை அஞ்ச வைப்பவன். சகாதேவன், வேற்றுமைகள் இல்லாதவன். பகவான் கிருஷ்ணரின் சங்கு பற்றி காண்போம். பஞ்சசனன் என்ற தைத்தியன் சங்கு உருவத்தில் இருந்தான். அவன் கிருஷ்ணருடன் போரிட்டபோது கிருஷ்ணர் அவனை வென்றுவிட்டார். பின்பு சங்கு உருவத்தில் அவனை தம்மிடம் சேர்த்து கொண்டார். அந்த சங்கே பகவான் கிருஷ்ணரின் பாஞ்சஜன்யம் என்று புகழ் படைத்த சங்கு ஆகும். இப்பொழுது அர்ஜுனன் காண்டீபத்தை பெற்ற விதமும் அதன் சிறப்பும் காண்போம். அர்ஜுனன் காண்டவ வனத்தை எரித்து அதனை அக்னி தேவனுக்கு காணிக்கை ஆக்கினார். அந்த சமயம் அக்னி தேவன் வர்ண பகவானிடம் விசித்திரமானதும் அற்புதமானதும் ஆன வில் ஒன்றினை அர்ஜுனனுக்கு வழங்குமாறு பணித்தார். அந்த வில்லின் பெயரே காண்டீபம் என்பது ஆகும். அர்ஜுனுடைய இந்த காண்டீபம் தெய்வீகமானதும் மிகவும் மிருதுவானது. பனைமரத்தின் அளவு உயரம் உடையது. தங்க கவசத்தோடு திகழ்ந்த காண்டீபம் எல்லா ஆயுதங்களை விட சிறந்ததாகும். பல வர்ணங்களை கொண்டதாகும். மிக பெரியதாக விளங்கிய இதனை தேவர்களும் தானவர்களும் கந்தர்வர்களும் பூஜித்து வந்து இருக்கிறார்கள். இத்தகைய சீர்படைத்த வில்லினை 1000 ஆண்டுகள் பிரம்மதேவன் வைத்து கொண்டு இருந்தார். பிரஜாபதி 503 ஆண்டுகளும், சந்திரன் 500 ஆண்டுகளும், வர்ணதேவன் 100 ஆண்டுகளும், இந்திரன் 85 ஆண்டுகளும் இந்த வில்லை வைத்து இருந்தார்கள். காண்டீபமானது 1,00,000 ஆயுதங்களுக்கு நிகரான சக்தி உடையது. இதன் துணை கொண்டுதான் அர்ஜுனன் தேவர்களையும் மனிதர்களையும் வெற்றி கொண்டான். அர்ஜுனன் காண்டீபம் உலக புகழ் பெற்றது. தனு என்றால் காண்டீபம் என போற்றத்தக்க சிறப்பு பெற்றது. மகாபாரதம் மற்றும் கீதையிலும் அர்ஜுனன் அழைக்கப்படுகின்ற பெயர்களும் பொருள்களும் காண்போம். அர்ஜுனன் தூய்மையான இயல்பு உடையவன். அனகன், எந்தவிதமான பாவமும் இல்லாதவன். கபித்வஜன், அனுமனின் கொடி உடையோர். கிரீடி, கிரீடம் அணிந்தவன். கௌந்தேயன், குந்தியின் புத்திரன். குடாகேசன், தூக்கத்தை ஜெயித்தவன்.
குரு நந்தனன் குருகுலத்தில் பிறந்தவன். தனஞ்சயன் அடைபட்டுள்ள திரவியத்தை சேகரிப்பவன். பரந்தவன் எதிரிகளை வாட்டுகின்றவன். பாண்டவன் பாண்டுவின் மகன். பாரதன் பரதகுலத் தோன்றல். பார்த்தன் பிருதையின் குந்தி புதல்வன். சவ்யாசி இடது கரத்தால் அம்பு எய்பவன் என பொருள்படும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.